Hi guys and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இன்னைக்கு மைக்ரோசாஃப்டோட ஒரு குளோபல் அவுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. உங்க ஆஃபீஸஸா இருக்கட்டும், உங்க வீடா இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் ஒரு சின்ன குட் நியூஸ் என்ன அப்படின்னா ரெசிடென்ஷியல் பிளேசஸ் இல்லாம மத்த எல்லா பிளேசஸ்லயும் பாத்தீங்கன்னா கரண்டா வந்து மைக்ரோசாஃப்ட் இந்த விஷயத்தை சரி பண்ணிட்டாங்க, இஷ்யூ சரி பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸும் கிடையாது. வென் இட் கம்ஸ் டு ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பேங்க்ஸா இருக்கட்டும், அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லோலி தேர் கமிங் பேக் டு ரெசிடென்ஷியல். எப்படியோ வீக்கெண்ட்ஸ்ன்றால ரொம்ப பெரிய இம்பாக்ட் எதுவும் இருக்காது அண்ட் எவ்ரிதிங் வில் கம் பேக் டு நார்மல். ஏன் நான் இந்த நியூஸ் இங்க பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே ஒரு ஒரு சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ஸ்ல டிக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போர்டிங் பாசஸ் எல்லாம் வந்து எல்லாரும் பென்ல எழுதி போட்டு கொடுத்துருந்தாங்க. விச் இஸ் வெரி கிரேட் திங். இவ்வளோ நம்ம டெக்னாலஜி வளர்ந்தும் கூட கடைசியில் நம்ம வந்து அங்கதான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் when it comes to பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேமெண்ட்ஸ் கூட பண்ண முடியல. நிறைய ஆபீசஸ்ல வந்து பேமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண முடியல பிகாஸ் தேவர் ஆன் எல்லாமே லேப்டாப்ஸ்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா இஆர்பி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேமெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாரும் போறது. அவங்களால சிஸ்டமே யூஸ் பண்ண முடியாதப்போ அவங்களால பேமெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போயிடுது. இந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ஒரு பெரிய எட்ஜுங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவா சொல்லல, பட் ஆனால் ஒரு பாசிட்டிவ் விஷயம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கிரிப்டோ கரன்சி had also been a legal tender or also been லீகலா இருந்துச்சு எல் சல்வடார் மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு குளோபல் அவுட்டேஜ் பெரிய கண்டிப்பா இது ஒரு பெரிய இழப்பு தான். மைக்ரோசாஃப்ட் ஷேர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரிப்டோ கரன்சி ஒரு ஆல்டர்னேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பாதிப்பு அடைஞ்சிருக்க தேவையில்லை. ஃபினான்ஷியல் செக்டர் நான் சொல்றேன், பட் நாட் தி இந்த பிரிண்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம ஃபினான்ஷியல் செக்டர்ல ஓகே இங்க ஒர்க் ஆகலையா நம்ம டேரக்டா நம்ம கிரிப்டோக்கு போயிடலாம் பிகாஸ் அதுவும் நமக்கு லீகல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இட் குட் பி ஈவன் ஃபாஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அண்ட் எல்லா ஹிஸ்டரியோட இருக்கும், எல்லாமே நடந்திருக்கலாம். ஸோ இந்த டைம்ல கிரிப்டோ கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும். ஸோ தட் இஸ் தி நியூஸ் தட் வி வாண்ட் டு ஷேர். ஓகே குவிக்லி வேற என்னலாம் நடந்தது ப்ரோ இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நீங்க ஒரு பெரிய குளோபல் அவுட்டேஜ் இல்ல பெரிய குளோபல் ஃபினான்ஷியல் பேக் டவுன் எல்லாமே டவுன் ஆகணும்னு சொன்னீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் டவுன் ஆகவே இல்லைங்க. ஒரு 1% மட்டும் தான் டவுன் ஆயிருக்கு. இது கன்சாலிடேஷன். மற்றபடி அது கிரிப்டோ நீங்க டவுன் எல்லாம் கூட சொல்ல முடியாது, கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு குளோபல் அவுட்டேஜ் மார்க்கெட் வந்து பிச்சுக்கிட்டு கீழே இறங்கிருக்கணும், ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ அல்டிமேட்லி கிரிப்டோ கரன்சி ஆஸ் வெல் அஸ் பிட்காயின் ஆஸ் ஒன் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த குளோபல் அவுட்டேஜ் பேட்டில். ஓகே அந்த சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில காயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி. ஏன் அப்படின்னா வசிரெக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேக்கர் வந்து பயங்கரமா ஒரு ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி ஸ்டீல் பண்ணாருங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லோட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் ஷிபா இனு, பெப்பே அண்ட் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது ஆஃப்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் 43,000 இத்தரியம் டோக்கன்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஏன் இத்தரியம் டோக்கன்ஸ் வாங்கியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இத்தரியம் ETF அப்ரூவ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒட்டி பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கெயின் ஆகும். அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு செல் இட் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த ஷிபா இனு அண்ட் பெப்பே டவுன்ஃபாலுக்கு காரணமானது ஒண்ணுதான். வசிரெக்ஸோட ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு $13 to $14 million மதிப்பிலான ஷிபா இனு அண்ட் பெப்பே காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா செல் பண்ணிட்டு இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் பண்ணி வாங்கியிருக்காரு. விச் இஸ் நியூஸ். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினோட கான்ஃபரன்ஸ்ங்க. ஸோ பிட்காயினோட 2024 கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது யூஎஸ்ல. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 25 to 27 நடக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆதரவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் வந்து எல்லாமே பிட்காயின் அண்ட் கிரிப்டோக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிட்காயின் கான்ஃபரன்ஸ்ல ரவுண்ட் டேபிள்ல உட்கார்றதுக்கு என் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா $800 வந்து பாத்தீங்க அப்படின்னா டொனேஷன்ஸ் வந்து நீங்க பிட்காயின் மூலமா தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி $800K வந்து பாத்தீங்கன்னா டொனேஷனா தந்தா நம்ம வந்து ஒரு சேட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு போட்டோ மாதிரி எடுக்கணும் அப்படின்னா $60K வந்து பிட்காயின் மதிப்புல. ஸோ இது வந்து ஒரு டொனேஷன் மாதிரி எல்லாரும் பிட்காயின் வந்து ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூவ்மெண்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வராரு, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பை கொண்டு வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் பர்டிகுலர்லி யூஎஸ். ஸோ இந்த பிட்காயின் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பல நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இன்னொரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிட்காயின் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா பிட்காயின் வந்து திருப்பி ஒரு பழைய ஆல் டைம் மையான 70K மேல தாண்டி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. நிறைய புது நியூஸ் அண்ட் புது ஈவெண்ட்ஸும் பிட்காயின் கான்ஃபரன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீக்ல என்ன ப்ரோ அடுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
டெட்லைன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தரியோட ETF அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்றோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் கான்ஃபரன்ஸ் 25 to 27. இந்த 2 கீ நோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீயா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ இயர்ல அடுத்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது. ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்மா கிரிப்டோ சேனல்ல மறக்காம நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மா கிரிப்டோ சேனல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி.